அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா. இன்றைக்கி நம்ம காரணமற்ற ஒரு பயம், இந்த காரணமற்ற பயம் எதனால் வருது, இந்த பயத்தை போக்குவதற்கு நமக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பயம் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு காரணத்தோடு இருக்கும். எக்ஸாம் போக வேண்டியிருக்கும், பரீட்சை இருக்கும், அது பயம் இருக்கும். ஃப்யூச்சர் சம்மந்தமான பயம் இருக்கும். வாழ்க்கையை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இன்னும் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகலையே, நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, இன்னும் எதுவும் செய்யலையே அப்படின்ற பயம் இருக்கும். ஒரு சிலருக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் சார்ந்த பயம் இருக்கும். ஏதாவது ஒரு அசம்பாவிதமான சம்பவம் தன்னோட வாழ்க்கை நடந்திருந்தது அப்படின்னா அதை குறித்த பயம் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல், இதையெல்லாம் தாண்டி காரணமே இல்லை, என்ன ரீசன்னே தெரியல, ஆனால் ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பய உணர்வுக்கான காரணம் முதல்ல எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய உடலில் நீரினுடைய தன்மை. அதாவது நீர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு இன்பமான உணர்வு கொடுக்கக்கூடியது. எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபால்ஸில் குளிக்கிறோம் அல்லது ஒரு குளிர்ச்சியான பிரதேசத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு இன்பமான ஒரு உணர்வு ஏற்படும். இந்த நீர் தான் நம்ம வாழ்க்கையை இன்பமாக ரசித்து வாழ்வதற்கும் உதவி பண்ணும். அப்போ இந்த காரணமற்ற பயம் எங்கேருந்து வருது அப்படின்னா, உங்களுடைய உடலில் நீரினுடைய தன்மை குறையும் பொழுது இந்த காரணமில்லாத ஒரு பய உணர்வு வரும். ஃப்யூச்சர் பற்றின பயமும் கிடையாது, பாஸ்ட் பற்றின பயமும் கிடையாது, அல்லது ஏதோ ஒரு அழுத்தமான காரணத்தோடு இருக்க பயமும் கிடையாது, என்ன ரீசன்னே இருக்காது, ஆனால் ஒரு பய உணர்வு மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது அதற்கு என்ன முத்திரை நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, ஆதி முத்திரை அப்படின்னு பேர். நம்ம 2 கைகள்லையும் நம்முடைய கட்டை விரல் நுனியை சுண்டு விரலோட அடிரேகைக்கு கொண்டு போயிடுறோம். நம்முடைய கட்டை விரல் நுனியை சுண்டு விரல் அடிரேகை கொண்டு போயிடும். கொண்டு போயிட்டு மீதி விரல்கள் எல்லாத்தையும் அந்த கட்டை விரலை சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கிறோம். 2 கைகள்லையும், நம்முடைய 2 கைகள்லையும் கட்டை விரலை மடக்கி சுண்டு விரலோட அடிரேகை கொண்டு போயிட்டு மீதி உள்ள 4 விரல்களை கட்டை விரலை சுற்றி இப்படி டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம். இந்த பொசிஷன் வச்சுட்டு உங்களுடைய மடியில் 2 கைகளையும் இப்படி வைத்து செய்யலாம் ஆதிமுத்திரை. அப்படி இல்லை, உங்களால் தரையில் உட்கார்ந்து செய்ய முடியும் அப்படின்னா இதை போல் சம்மணம் போட்ட நிலையில் உட்காந்து கையில் ஆதிமுத்திரை வைத்து கொண்டு இந்த 2 கைகளையும் இப்படி சேர்த்துக்கிறோம். ஒன்றோட ஒன்று இந்த 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று இந்த பொசிஷனில் சேர்த்துட்டு நம்முடைய வயிற்றில் தொப்புளுக்கும் அடியில் இருக்க அந்த பகுதி, அடிவயிற்று பகுதியில் இந்த 2 கைகளையும் இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு நீங்கள் சரியாக அந்த முத்திரை பண்ணீங்க அப்படின்னா லேசாக முன்னோக்கி சாய வேண்டி வரும். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களோட உடல் நேராக இல்லாமல் இந்த பொசிஷன் வச்ச உடனே லேசாக முன்னோக்கி சாய வேண்டி வரும். இதுதான் சரியான பொசிஷன். இந்த பொசிஷனில், இந்த நிலையில் நீங்கள் கைகளை வைத்து கொண்டு அமைதியாக 5 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் வரை இந்த ஆதி முத்திரை செய்வதன் மூலமாக காரணமற்ற பய உணர்வு உங்களை விட்டு படிப்படியாக குறைகிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம். இந்த ஆதி முத்திரைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் அனைவரும் தாய் கருவறையில் இருக்கும் பொழுது செய்த முத்திரை இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு கூட கொஞ்ச நாளைக்கு கையோட பொசிஷன் இப்படி வச்சுருக்கோம். நம்ம தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது, இறைவனோடு தொடர்புல இருக்கும்போது செய்து கொண்டிருந்த இந்த அற்புதமான ஆதி முத்திரை பேரே நம்ம ஆதி காலத்தில் செய்த முத்திரை. நம்ம இப்போ இந்த பிறவியோட ஆதி அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம பிறக்க முன்னாடி தாய் கருவறையில் இருந்தது இல்லையா, அப்போது நம்ம கையில் செய்து கொண்டிருந்த இந்த முத்திரையை நாம் தற்போது இந்த பொசிஷனில் வச்சு அடி வயிற்றில் கைகளை இப்படி வைத்து கொண்டு உடலை லேசாக முன்னோக்கி சாய்த்து ஆதி முத்திரை செய்து கொண்டு வருவோம். காரணமற்ற தேவையற்ற பயத்தை விட்டு முழுமையாக வெளியேறுவோம். அனைவருக்கும் நன்றி.